கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 139 சங்கீதம் 24 வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இங்கே இப்படியாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட வேதனை உண்டாக்குகிற வழியிலே நாம் நடக்கிறோமா என்று ஒவ்வொரு நாளும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பரிசுத்த வழியிலே நடத்துவார். பரலோக ராஜ்யத்திற்கு செல்லுகிற வழியிலே நடத்துவார். நித்திய வழியிலே நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வேதனை உண்டாக்குகிற வழியிலே நடவாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் வழியிலே நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது, நல்ல காரியங்களை செய்யும் போது வேதனை இருக்காது. பரிசுத்த வழியிலே நடக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே வேதனை இருக்காது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே வேதனைகள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், பாடுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேதனைகளை தருகிற வழியிலே நாம் ஒருபோதும் நடக்க கூடாது. கர்த்தருடைய வழியிலே நடக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு வேதத்திலே எழுதி கொடுத்த அவருடைய ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்மை நடத்துகிற வழி பரிசுத்த வழி, உண்மையின் வழி, நீதியின் வழி, நித்திய வழியிலே நம்மை நடத்துகிறார். பரலோக ராஜ்யத்திற்கு நாம் எப்படி செல்ல வேண்டும்? பரிசுத்தமாய் வாழும் போது. ஹல்லேலூயா. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு பிரியமில்லாத வழியிலே நடக்கிறோமா? தீய வழியிலே நடக்கிறோமா? துன்மார்க்க வழியிலே நடக்கிறோமா? பாவ வழியிலே நடக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நித்திய வழியிலே நம்மை நடத்த கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் போது, பரலோக ராஜ்யத்தின் வழியிலே நடக்கும் போது நம்முடைய குடும்பத்திலே வேதனைகள் இருக்காது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் 16 சங்கீதம் 4 வசனத்திலே, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்தபான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, அவரையே ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மெய்யான தேவனை விட்டுவிட்டு பொய்யான தேவர்களை நாடி பின்பற்றுவதனாலே அநேக வேதனைகள் அந்த குடும்பங்களிலே அநேக வேதனைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. அந்நிய தேவனை யாரெல்லாம் நாடி போகிறார்களோ, அந்நிய தேவனை பின்பற்றுகிறார்களோ, அந்த குடும்பத்திலே கண்ணீரான ஒரு வாழ்க்கை இருக்கும். வேதனைகள் பெருகி கொண்டே இருக்கும். நாம் ஆராதிக்க வேண்டிய மெய்யான தேவனை ஆராதிக்காமல் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கோ வேதனை. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் உண்மையான தேவனை ஆராதிக்கிறோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்கிறதா அல்லது வேதனைகள் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் 32 சங்கீதம் 10 வசனத்திலே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று வசனம் சொல்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கமான காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? துன்மார்க்கமான வழிகளிலே நடக்கிறோமா? பாவமான காரியங்களை செய்கிறோமா? தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேத வசனத்தை விட்டு விலகுகிற யாவரும் துன்மார்க்கர்கள் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நாம் எப்படி கீழ்ப்படுகிறோம்? உண்மையாய் வாழ்கிறோமா? உத்தமமாய் வாழ்கிறோமா? பொய்யான காரியங்களை வெறுத்து விட்டோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? இந்த உலக ஆசைகள், உலக பாவங்கள், உலக சிற்றின்பங்களை வெறுத்து விட்டோமா? கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்கிறோமா? எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, தேவன் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறார். நீதிமான்களாய் மாற்றிய நம்மை அவர் நீதியின் வழியிலே நடத்துவார். அந்த நீதியான பாதையிலே நாம் நடக்க வேண்டும்.
அநீதியான காரியங்களை ஒருபோதும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானா இருந்து நீதியை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹalleluya. நித்திய வழியிலே நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பரலோக வழியிலே நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த வழியிலே நடக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை மறந்து தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது, துன்மார்க்க காரியங்களிலே நிலைத்திருக்கும் போது அந்த குடும்பங்களிலே வேதனைகள் இருக்கிறது. அநேக வேதனைகள் என்று வசனம் சொல்கிறது. ஆபிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த வேதனைகளோ இருக்காது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை இருக்கிறதா, கண்ணீர் இருக்கிறதா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். ஹalleluya. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கிறது. பண ஆசையினாலே இயேசு கிறிஸ்து மீது வைத்த விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளை அவர்களே தெரிந்து கொள்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே பண ஆசை இருக்கிறதா? போதும் என்கிற மனது நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பண ஆசை, எதை பார்த்தாலும் ஆசை, யாருடைய பொருளை பார்த்தாலும் ஆசை, இச்சை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே பண ஆசை இருக்கக்கூடாது, இச்சை இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய பொருட்களை ஒருபோதும் இச்சிக்க கூடாது. தீமையான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. பண ஆசை வரும் பொழுது அது எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். போதும் என்கிற மனது நமக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்துவார். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். நமக்குள்ளே பண ஆசை இருக்கக்கூடாது. நாம் செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து நல்ல வருமானத்தை கொடுப்பார். அதை வைத்து நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். ஹalleluya. பண ஆசை வரும் என்றால் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஒருபோதும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஹalleluya. பண ஆசை இருக்கும் என்றால் அந்த குடும்பத்திலே வேதனை இருக்கும். நாம் பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹalleluya. வேதத்துல நான் பார்க்கிறோம், 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பயமானது வேதனை உள்ளது என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பயத்துக்கு இடம் கொடுத்தோம் என்றால் அது வேதனையை கொண்டு வரும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மனிதர்களை பார்த்தால் பயம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே மனிதர்களுக்கு பயப்படாதபடிக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நாம் வாழ்வோம். பயத்துக்கு இடம் கொடுத்தால், பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அவன் வேதனைகளை கொண்டு வருவான். கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு பயத்துக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, பயப்படுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை வாழ அர்ப்பணிப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஹalleluya. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவர் நம்மை பலப்படுத்துகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறவர். ஹalleluya. பயத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பயத்தை மேற்கொள்வோம். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதா என்பதை. கர்த்தர் நம்மை நித்திய வழியிலே நடத்துவார். நமக்குள்ளே வேதனை உண்டாக்குகிற வழி இருக்கிறதா? அந்நிய தேவர்களை நாடி பின்பற்றுகிறோமா? துன்மார்க்கமான காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது பண ஆசைக்கு இடம் கொடுக்கிறோமா? அல்லது பயமான காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா? வேதனைகளை கொண்டு வருகிற காரியங்கள் நமக்குள்ளே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்த்து அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து நம்மை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
அவர்களை சுஸ்தமாக்கினார் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேதனைகளில் இருந்த மக்களை, நோயில் இருந்த மக்களை, பிசாசு பிடித்த மக்களை அவர் சுஸ்தமாக்கினார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வேதனையில இருந்து சுகத்தை கொடுக்கிறவர் கர்த்தர். நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை நீக்குகிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் திமிர்வாதக்காரரையும் இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே வேதனைகள் இருக்கலாம். வேதனைகளை நீக்குவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகளை, கண்ணீரை அவர் துடைக்கிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது, அவருடைய உபதேசங்களை கேட்கும் போது, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா வியாதிகளையும் அவர் சுஸ்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட வியாதியோடு, கண்ணீரோடு நீங்கள் வாழலாம், வேதனைகளோடு வாழலாம். வேதனைகளை நீக்குகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் செல்லுங்கள். அவர் உங்களுடைய வேதனைகளை நீக்கி உங்களை சமாதானத்தினால் நிரப்புவார், உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அர்ப்பணிப்போம். கர்த்தர் நடத்துகிற வழியிலே நடப்போம். வேதனை உண்டாக்குகிற வழியிலே செல்லாதபடிக்கு நித்திய வழியை நோக்கி நடப்போம். பரிசுத்த வழியை நோக்கி நடப்போம். பரலோக ராஜ்ய வழியை நோக்கி நடப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துவார். அவரே நம்மை நடத்துகிறவர். நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய கரத்தை பிடித்து வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு கர்த்தரை பற்றி பிடித்துக் கொள்வோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவர் நம்மை நித்திய வழியிலே நடத்துவார், பரலோக வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில கூட வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரையுமே துதிக்கிறோம், வல்லவரையுமே துதிக்கிறோம், மகிமையுள்ளவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற தேவனையுமே துதிக்கிறோம். அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க, வருதிய பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, அதிகம் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபாரா ஷகரா கதுரி கரதரபலா, ரபா கபாரா ஷகரா கதுரி கரதரபலா. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பார்த்துட்டு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, கண்ணீரோடு வாழாதபடிக்கு தலைநிமிர செய்யுங்க, ஆசீர்வதிங்க. தடைகளை நீக்கி ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். என்னென்ன குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை நோக்கி பார்ப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். பொருளாதார தேவைகளை சந்திங்கப்பா, பண தேவைகளை சந்திங்க, பிள்ளையுடைய படிப்பு காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில எல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோட பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே வெளியேறட்டும். ரீபா கரா ஷேகே லேதேனே மாகரபா, ரபா கபரா ஷகரா கதுரி கரதரபலா. தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் சமாதானத்தினால் நிரப்புங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகை செய்ய நன்மையினால் நிரப்புங்கப்பா. கரங்களிலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை சந்திங்கப்பா. என் தேவன் விடுதலை கொடுங்க, சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும், ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு ஏன் வாழ வேண்டும் என்று நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இந்த வசனத்தின்படி
நீர் ஆசீர்வதித்து உடைய ஐஸ்வர்யத்தினால் நிரப்புங்க அப்பா, உடைய நன்மையினால் நிரப்புங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் தொடரும் இந்த வசனத்தின்படி பிள்ளைகளுடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கிருபையினால் நிரப்பி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து ஒவ்வொரு நாளும் எங்களோட பேசுங்க. அதிகாலையில எழுந்து உடைய சமூகத்திலே காத்திருக்க புது புது கிருபையில பெற்றுக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலும், நீர் எங்களுக்கு கோட்டை, நாங்கள் நம்பி இருக்கிறோம் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம் அப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பின் வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே வேதனை உண்டாக்குற வழியிலே நடவாதபடிக்கு பரலோக ராஜ்யத்திற்கு செல்கிற வழியிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுடைய கரம் பிடித்து வழி நடத்துங்க. அப்படி சமூகத்திலே தாழ்த்தி ஜபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை இல்லாம ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.